Good evening, students. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. For plus 1 computer application, Unit 2 Office Automation அப்படிங்கிற யூனிட்டில் Chapter 6ல Word Processor அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபார் த லாஸ்ட் கிளாஸில் நம்ம part 3 டிஸ்கஸ் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த part 3 பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்பெல் செக் future process நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Now in this class we are going to part 4 lesson. அந்த லெசன் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. அந்த 5 பார்ட்டில் நம்ம 4th பார்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுன்னா ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஒர்க்கிங் வித் டேபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன, எப்படி ஒர்க்கிங் வித் டேபிள்னால் என்ன, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் அப்படிங்கிறது என்னன்னு தெரியணும். How it will be generate the table அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் நம்மளுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ஹவு ஒர்க்கிங் த டேபிள், ஹவு யூ கேன் ப்ராசஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆஃப்டர் ஒன் பை ஒன் ப்ராசஸ் நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ ஒர்க்கிங் வித் டேபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஈவன் தோ நம்மளுடைய ஒரு ஜென்ரலாக ஃபார்மேட் இப்படி டேபிள் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த டேபிள் க்ரியேட் பண்ணும்போது இதில் ரோ அண்ட் காலம் ஹவு யூ கேன் ஜென்ரேட்டட், ஹவு யூ கேன் டேட்டா டு ப்ரெசன்டட், அந்த டேபிளை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஆஃப் லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க்கிங் அப்படின்னாவே ஒரு ரோ எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு காலம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதில் எப்படி நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் கொடுக்கறது, அண்டு இன்சர்ட்டிங் ரோஸ் அண்டு காலம்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, மெர்ஜிங் அண்டு ஸ்ப்ளெட்டிங் செல்ஸ் அப்படிங்கிறது எப்படி கொடுக்குறது, அண்டு டெலிட்டிங் ரோஸ் அண்டு காலம்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஹவு யூ கேன் ஜென்ரேட் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நவ் த ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ எ டேபிள் இஸ் எ கிரிட். ஒன் மார்க் கொஷின் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. எ டேபிள் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ கிரிட் வித் எ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ். இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் அப்படின்னாவே அதில் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம். இஸ் அ காலம், இஸ் அ ரோ, இஸ் அ ரோ. அப்போது நம்மளுடைய டேபிள் இருக்குது அப்படின்னாவே அது எப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் அ கிரிட் அப்படின்னு சொல்ல முடியும். ஆஸ் வெல் ஆஸ் எ ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்டு காலம்ஸ். டேபிள்ஸ் கேன் ஆஃப்டன் பி யூஸ்டு ஆஸ் அன் ஆல்டர்னேட்டிவ். டேபிள் ஆஃப்டன் ஆஸ் யூஸ்டு ஆஸ் அ ஆல்டர்னேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ஸ்ப்ரெட்ஷீட் டு ஆர்கனைஸ் மெட்டீரியல்ஸ். என்னுடைய இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் அண்ட் ஆர்கனைஸ் மெட்டீரியல்ஸ். எனக்கு இது மெட்டீரியல் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு எனக்கு எதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டேபிள். எ வெல் டிசைன்ட் டேபிள் கேன் பி ஹெல்ப்ஸ் ரீடர் டு அண்டர்ஸ்டாண்ட் த பெட்டர் வாட் யூ ஆர் ட்ரை டு கன்வே. இது வந்து என்னுடைய டேபிள் ஃபார்மேட் என்னுடைய டேட்டா ஆர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது த ரீடர் வெல் டிசைன்டு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஈஸி டு அண்டர்ஸ்டாண்டபிள் ப்ராசஸாக இருக்கும். அண்டு யூ ஆர் ட்ரைங் டு கன்வே ப்ராசஸ் இதுவும் நம்மளுக்கு எனக்கு இருக்குன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஈவன் ஒரு 2 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒரு 2 மார்க் கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. கொஷினை மேலே எழுதிக்கோங்க. டிஃபைன் எ டேபிள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதை நீங்கள் ரைட் பண்ணலாம். புரியுதா? அப்போ டேபிள் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ கிரிட்டு. அதில் எப்படி இருக்குன்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஆல்டர்னேட்டிவ் டு ஸ்ப்ரெட்ஷீட். ஆல்டர்னேட்டிவ்க்கு ஸ்ப்ரெட்ஷீட் வேறுபட்டதாக இருக்கும். அண்ட் ஆர்கனைஸ் மெட்டீரியல், ஒரு டாக்குமெண்ட் அது மெட்டீரியல் க்ரியேட் பண்ணுறது இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எ வெல் டிசைன் ப்ராசஸ் தான் என்ன பண்ண முடியும்னா இதை டெவலப்மெண்ட் பண்ண முடியும். Can help reader understand better what you are trying to convey. The user என்ன கன்வே பண்ணுறாங்க, என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் டு இன்சர்ட் டேபிள்ஸ். டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் டு இன்சர்ட் டேபிள். டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் நம்ம டேபிளை இன்சர்ட் பண்ணுறோம். என்ன மாதிரியான டெக்னிக் யூஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய டெக்னிக் யூஸ், வாட் ஆர் த டெக்னிக் யூஸ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது இங்கே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் த டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் ஆஃப் ப்ராசஸ் என்னங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். Different technique used to insert tables.
to insert a new table, you have to insert a new table. ஒரு நியூ டேபிளை நான் இப்போ இன்சர்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராசஸ், வாட் யூ கேன் டூ, என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறோம். Position the insertion pointer where you want the table to appear. Insertion pointer where you want the table to appear. எனக்கு எங்கே டேபிள் வேணும், என்ன ப்ராசஸ் வேணும் அப்படிங்கிறது எனக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் திங். Then use any of the following methods to open insert table dialog box. Even though when open insert table dialog box, even the table dialog box insert பண்ணி என்ன பண்ண முடியும்னா இந்த ப்ராசஸை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There are two methods to create a table. How many method to create a table? There are two method. 1 mark நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் ஒரு 1 mark நோட் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ அப்போ there are two method to open a table or in the process அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மெத்தடில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்னுடைய டேபிளை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட் 1 எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க, மெத்தட் 1 எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க, அதை நம்ம. ஸோ இந்த மெத்தட் 2 மெத்தட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். There are 2 methods to create a table. Method 1 table icon. Method 1 table icon. To insert a table quickly from the standard toolbar. Quickly from the standard toolbar. ஸோ அது நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். To insert a table quickly from the standard toolbarலேருந்து நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். Place the insertion pointer. Place the insertion pointer where you want to the table appear. Where you want to the table appear. Click down arrow to click right side. Even though எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா click down arrow right side of the table. Down arrow, click the right side of the down arrow. After the drop down grid, select the number of rows and columns for the table. இது வந்து அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டயலாக் பாக்ஸில் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் காலம்ஸ், நம்பர் ஆஃப் ரோஸ், அந்த ஸ்பேன் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேன் பாக்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இன்சர்ட் பண்ணுவோம். The table will appear at the location of the insertion pointer. நான் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய டேபிள் என்ன ஆயிரும், நம்மளுக்கு இன்சர்ட் ஆயிரும். Now next method to insert a table dialog box. Insert a table dialog box. You can use in the method for second method என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா inserting table dialog box using to insert a table with more control over the settings and properties. Over the settings and properties. Use the insert dialog box. Use the insert dialog box. To open the dialog box, select table, insert table, control plus F12 or left click. ஈவன் இதுக்கு 3 ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று table, insert table or control plus F12 or left click. Control plus F12 left click அப்படின்னு சொல்கிறோம். Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராசஸ், கேன் யூ dialog box, you can change our process. You can select the number of rows in the நம்மளுடைய dialog box. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ரோவில் எத்தனை ரோ வேணும், இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள் நேம், நம்ம என்ன நேம் வேணுமோ அதை மாற்றிக்க முடியும். ஆஃப்டர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலம் ரோஸ், எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம் வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். த ஃபர்ஸ்ட் ரோஸ் ஃபர்ஸ்ட் சால்வ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இங்கே ஆட்டோ ஃபார்மேட், இதில் நம்ம ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். ஈவன் பார்டர், டோன்ட் ஸ்ப்ளிட் டேபிள், ஹெட்டிங், இதெல்லாமே கொடுத்துக்க முடியும். ஆஃப்டர் யூ கேன் கிளிக் ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா எனக்கு டேபிள் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. செலக்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆன் த டேபிள். அந்த நான் சொன்னாலே டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ரோஸ் அண்ட் காலம்ஸ் எத்தனை வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணோம். கிவ் எ நேம் ஆஃப் டேபிள். ஆஃப்டர் எனக்கு என்ன பண்ணோம், நேம் ஆஃப் த டேபிள், மேலே டேபிள் நேம் கொடுத்துருந்தாங்க, டிஃபால்ட்டாக டேபிள் 1ன்னு வரும். ஸோ அது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இன்சைடில் the table generation of process, the default name is table
1 அப்படிங்கிறது டிஃபால்ட். ஸோ அப்போ அங்கே நேம் கொடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். செகண்ட், செலக்ட் த heading checkbox to define first row in the table the heading அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணணும். ஸோ ஹெட்டிங் செலக்ட் பண்ணிட்டு என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது கொடுக்கணும். செலக்ட் த ரிப்பீட் ஹெட்டிங் செக் பாக்ஸ் டு ரிப்பீட் த ஹெட்டிங் ரோ if the table spans more than one page. ஈவன் தோ நம்மளுடைய டேபிள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும்போது மோர் தென் ஒன் பேஜும் நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். செலக்ட் த don't split table checkbox to prevent the table from spanning more than one page. Even though என்னுடைய டேபிள் more than one page போனது அப்படின்னாலும் அதை நம்ம மாற்றி சேஞ்சபிலிட்டி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலக்ட் பார்டர் செக் பாக்ஸ் டு டிஸ்பிளே டேபிள் வித் கிரிட். ஈவன் தோ என்னுடைய டேபிள் எப்படி எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்டர் வேணும் அப்படின்னாலும் you can select the border checkbox, display the table grid ஓட எனக்கு visibility ஆகும். Now finally you can click to OK button. Now அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா next topic, the auto format buttons. So auto format button அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த auto format button are bottom of insert table dialog box. இந்த ஆட்டோ ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த டயலாக் பாக்ஸில் லாஸ்ட்டாக எண்டில் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்ஸ் த ஆட்டோ ஃபார்மேட் டயலாக் பாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ப்ரீ டிஃபைனாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி சர்டைன் ஃபார்மேட் அவைலபிலிட்டியாக இருக்கும், சில ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதை தான் இங்கே நம்மளுக்கு ஷோ பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ராசஸில் நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஃபார்மேட்டிங்லாம் அவைலபிலிட்டியாக இருக்கும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஏர் it is possible to choose among different predefined format. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா possible to choose among different predefined formats. அப்படி நம்ம சொன்ன predefined formatனா ஆல்ரெடி அதில் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றிக்கிறோம், சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. if none of the predefined auto formats have the desired characteristics. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறையா ஃபார்மேட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும், அந்த டிசைர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் யுவர் டேபிள் யூ கேன் டர்ன் த ஃபார்மேட் ஆஃப் த டேபிள் ஆர் எ பர்டிகுலர் செல். ஈவன் தோ என்னுடைய பர்டிகுலர் செல் ஆர் இந்த பர்டிகுலர் டேபிளில் என்ன பண்ணலாம், இந்த ப்ராசஸ் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். வித் அ கான்டெக்சுவல் டேபிள் டூல்பார் கிரியேட் பண்ண முடியும். Open the toolbar by placing the insertion pointer inside a table cell or where எங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். or in the select view toolbar tables. even though select toolbar table அப்படிங்கிற ஆப்ஷனும் நம்ம சூஸ் பண்ணி கொடுத்துக்க முடியும். ஸோ that is a process அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. So this will bring the table formatting toolbar. இது எங்கே அவைலபிலிட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய table formatting toolbar which helps to format the table in the desired format. என்னுடைய desired format ப்ராசஸ்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மாற்றிக்க முடியும் என்னுடைய டேபிளை அப்படின்னு சொல்கிறாங்க. Now after it is the next topic பார்த்திங்க அப்படின்னா இது புரியுதாப்பா? ஸோ இப்போ இது பொருள் என்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிளில் ஆட்டோ ஃபார்மேட்லாம் என்ன அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ஆட்டோ ஃபார்மேட் எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் டேபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார்மேட்டிங் டேபிள், வாட் இஸ் அ ஃபார்மேட்டிங், என்னென்ன ஃபார்மேட்டிங் அவைலபிலிட்டியாக இருக்குது, வாட் ஆல் த ஃபார்மேட்டிங் அவைலபிள் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது என்ன, ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ இன் ஃபார்மேட்டிங் டேபிள் அப்படின்னா formatting a table involves formatting of table layouts.
formatting the table text, adjusting the size of the table, adjusting the size of the table, it position on the page, it position on the page அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்மளுடைய டேபிள் டெக்ஸ்ட்டு ஆர் சைஸ் ஆஃப் டேபிள், position on the page, even though adding or removing rows or columns, merging and splitting cells, changing borders and the background, changing borders and the background. இந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். define formatting, even though 2 mark question கேட்கலாம். define formatting. ஸோ அந்த define a formatting ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராசஸ்லாம் பண்ண முடியும். என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் லேஅவுட்டில் மாடிஃபிகேஷன், டேபிள் டெக்ஸ்ட், size of table, its position on the page, adding or removing rows or columns, merging and splitting cells, changing borders and the background, changing borders and the background. In the below the diagram will be show for auto format dialog box, auto format dialog box. இது மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய auto format dialog box அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபைனாக இருக்கிறது, ஃப்ரீ டிஃபைனில் இருக்கிறது. ஃபார்மேட் டி, 3D, ப்ளூ, ப்ரௌன், லாவெண்டர், எல்லோ, க்ரே, க்ரீன், ரெட், பிளாக் 1, பிளாக் 2. ஸோ இதெல்லாம் என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக இருக்கிறது, அதை நம்ம செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்டிங் டூல்பார், டேபிள் ஃபார்மேட்டிங் டூல்பார். ஸோ அந்த டேபிள் ஃபார்மேட்டிங் டூல்பாரில் பார்த்தீங்கன்னா many of டூல்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டேபிள் என்னென்ன ஃபார்மேட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ராசஸ் ஐக்கானில் கொடுத்துருப்பாங்க. ஈவன் டேபிள் கிரியேஷன், பார்டர், இன்சர்ட் ரோ, இன்சர்ட் காலம், இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு அதில் ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்க. Now next topic is ரொம்ப important topic, important 3 mark, inserting rows and columns. How will you inserting rows and columns? இது ஒரு important 3 mark question பா. How will you inserting rows and columns in your table அப்படின்னு கேட்கலாம். So to insert rows or columns inside a table, to insert rows or column inside a table, ஒரு row or column நான் இன்சைடில் டிஸ்பிளே பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ place the insertion pointer in the row or place the insertion pointer in the row or in the column, row or in the column. நான் ஒரு இன்சர்ஷன் பாயிண்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், ஒரு ரோ ஜென்ரேட் பண்ணுறது, ஒரு காலம் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன் பாயிண்ட்டை மூவ் பண்ணோம். வேர் யூ வுட் லைக் டு ஆட் எ நியூ ரோஸ், எனக்கு எங்கே இந்த நியூ ரோ வேணும் ஆர் என்ன காலம் வேணும் அப்படிங்கிறப்போ டு ரைட் கிளிக் அப்படின்னு சொல்கிறாங்க. டு ரைட் கிளிக் த ப்ராசஸ். டு ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதில் சம் பாப்அப் மெனுஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். அதில் சூஸ் ரோ இன்சர்ட், choose row insert to insert a new row or column insert to insert a new column, to insert a new column அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A dialog box will appear from which you can select the number of row which you can, நம்மளுக்கு dialog box ஷோ ஆகிருக்கும். அதில் பார்த்திங்கன்னா rows or columns to insert, எனக்கு எந்த ரோ எந்த காலம் வேணும், எத்தனை ரோஸ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அங்கே சொல்லுவோம். You can also set position of new rows, set the position of the new rows. even though இதை நம்ம செலக்ட் பண்ணி நம்மளுடைய நியூ ரோஸை நம்ம கொடுக்க முடியும். or columns to before after show, என்னுடைய ரோவில் என்னுடைய டேபிள் இன்சைட் ப்ராசஸில் ஆஃப்டராக வேணுமா பிஃபோராக வேணுமா அப்படிங்கிறத நம்ம அங்கே செலக்ட் பண்ணோம். ஸோ ஃபிகர் 6.39 கேன் ஷோ தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈவன் தோ நம்ம கிளிக் ஓகே டு க்ளோஸ் த டயலாக் பாக்ஸ். ஈவன் தோ நான் இப்போ இது மாதிரி செலக்ட் பண்ணிட்டு எனக்கு பிஃபோராக வேணுமா ஆஃப்டர் வேணுமா அங்கே செலக்ட் பண்ணிட்டு இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் எத்தனை வேணும், இங்கே இந்த ஏரோ பட்டன் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம்.
finally you can click to OK. The row or dialog box will be showing there அப்படின்னு சொல்ல முடியும். It will be showing there. Then next one process பார்த்தீங்கன்னா deleting rows and columns. Deleting rows and columns. So how will you delete the rows and columns அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். How will you delete your rows or columns அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டு delete a row or column inside a table. என்னுடைய டேபிள் இன்சைடில் நான் ஒரு ரோ ஆர் காலமை நான் delete பண்ணுறேன் அப்படின்னா ஸோ how what is the step அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. Place the insertion pointer the new row or column to be deleted and right click அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்னுடைய டேபிள் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அதில் சம் பாப்அப் மெனு ஷோ ஆகும். ஸோ அதில் சூஸ் ரோ டெலீட் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரோ டெலீட் ஆகும். ஆர் காலம் டெலீட் அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும், டு டெலீட் எ காலம். தென் select row column is deleted. அதில் எனக்கு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா can select row column delete பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா merging and splitting cells. merging and splitting cells அப்படின்னு சொல்கிறோம். ஸோ merge அப்படின்னா என்ன, splitting அப்படின்னா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஸோ delete இப்போ முன்ன பார்த்த டாப்பிக்லாம் உங்களுக்கு தெரியும். delete a row, delete a column அப்படிங்கிறது தெரியும். ஒரு ரோ அந்த காலமை ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ கான்செப்டாக நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க merging and splitting cells அப்படின்னு சொல்கிறோம். merging splitting cells அப்படின்னு சொல்கிறோம். டு merge a group of cells. என்ன சார் merge அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஹெட்டிங் ஆஃப்டர் யூ கேன் டிஸ்கஸ். merge அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஒன் டேபிள். திஸ் இஸ் த ஒன் டேபிள் நான் ட்ரா பண்ணுறேன். என்ன சார் இப்படி டேபிள் ட்ரா பண்ணுறாங்க அதிங்க, இது ஹேண்டில் ட்ரா பண்ணுறோம் அப்படி தான் வரும் சரியா. ஸோ திஸ் இஸ் த ஒன் டேபிள். இந்த டேபிளில் எனக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை ரோ இருக்குது, எத்தனை காலம் இருக்குது, 1 2 3. இதில் காலம் பார்த்தீங்கன்னா 3 காலம் இருக்குது. சாரி இதில் பார்த்தீங்கன்னா 3 ரோ இருக்குது, 3 ரோ 3 காலம் சரியா. ஸோ அப்போ எனக்கு இது நான் மெர்ஜ் பண்ணி சிம்பிளைஸ் பண்ணி எனக்கு என்னவாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 2 ரோ 2 காலமாக தான் வேணும். 2 ரோ 2 காலமாக தான் எனக்கு வேணும். அல்லது எனக்கு 2 காலமாக மட்டும்தான் இப்படி வேணும் அப்படிங்கிறப்ப தான் அதுதான் என்னென்னா மெர்ஜிங் ரோ மெர்ஜ் செல் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டு மெர்ஜ் அ குரூப் ஆஃப் செல்ஸ். இப்போ இந்த 3 ரோ காலம் ஜாயின் ஆகிது எனக்கு என்னாச்சு 2ஆக மெர்ஜ் ஆனது. ஸோ அப்போ செலக்ட் த செல்ஸ் டு மெர்ஜ். எனக்கு எந்தெந்த செல்லை மெர்ஜ் பண்ணுமோ அந்த செல்லை ஃபர்ஸ்ட் யூ கேன் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட் கிளிக் அண்ட் சூஸ் செல் மெர்ஜ். என்னோட செலக்ட் பண்ணிட்டு மவுஸை ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் மெர்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். செல் மெர்ஜ் ஆர் சூஸ் டேபிள் மெர்ஜ் செல்ஸ் ஃப்ரம் த மெனு பார். மெர்ஜ் செல்ஸ் ஃப்ரம் த மெனு பார் அதை செலக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுடைய செல்லை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம். நான் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா டு ஸ்ப்ளிட் எ செல். ஸ்ப்ளிட் அப்படின்னா என்னென்னா ஒரு செல்லை மோர் தென் ஒன் செல்லை நம்ம ஜென்ரேட் பண்ணுறது தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு செல்லை மோர் தென் ஒன் செல்லை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். டு பிளேஸ் த இன்செப்ஷன் பாயிண்டர் இன்சைட் த செல். பிளேஸ் த இன்செப்ஷன் பாயிண்டர் இன்சைட் த செல். டு ரைட் கிளிக் அண்ட் சூஸ் செல் ஸ்ப்ளிட். மவுஸ் பாயிண்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா டு ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஆர் சூஸ் டேபிள் ஸ்ப்ளிட் செல்ஸ். என்னுடைய டேபிள் போயிட்டு அதில் என்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் செல்ஸ் ஃப்ரம் த மெனு பார். ஃப்ரம் த மெனு பார்லேருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் சரியா. இது வந்து அது 1 மார்க் கொஸ்டினில் கூட கேட்கலாம். ஹவ் வில் யூ ஸ்ப்ளிட் த செல்ஸ், வாட் இஸ் ஆப்ஷன் யூஸ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெனு பாரில் போயிட்டு டேபிள் ஸ்ப்ளிட் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். Now next point பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் பாயிண்டில் select the directions. Select the directions of the split horizontally for rows or vertically for columns. ஹரிசாண்டல் வெர்டிக்கல் அப்படின்னா என்னன்னு தெரியணும்பா. இப்போ ஹரிசாண்டல் அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு ஹரிசாண்டல்.
இட் இஸ் அ ரோ. வெர்டிக்கலி அப்படின்னா இட் இஸ் அ வெர்டிக்கலி இஸ் அ காலம். சரியா? ஸோ அப்போது நம்மளுடைய ஹரிசாண்டல் ஆஃப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது ரோ ஓவர் வெர்டிக்கலி ஃபார் காலம்ஸ். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காலம் as well as the total number of cells to create அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது மாதிரி என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸில் நம்ம ரோ டேபிள் காலமாக எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் த லெசனுடைய கம்ப்ளீட்டேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷாப் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒர்க் ஷாப்பை உங்களுடைய சிஸ்டம் நீங்கள் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதில் என்கிட்ட கேளுங்க. இதை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி அதை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 6.7, 6.8, 6.9 இது எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை எனக்கு சப்மிட் பண்ணுங்கள். சரியா? ஸோ அப்போது இந்த பார்ட் 4 மட்டும் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஒரு கிளான்ஸ் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அப்படின்னா இதில் இம்பார்ட்டன்ட் ஒரு 3 மார்க் 5 மார்க் கொஷின் இதில் கண்டிப்பாக ஒரு ப்ராசஸ் வரும். ஏன்னா டேபிள் கான்செப்டில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பல்சரி கொஷின் ஆர் இந்த ட்விஸ்டட் கொஷின்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சரியா? ஸோ அப்போது நம்மளுடைய ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேபிள் அப்படின்னா என்னென்னு டிஸ்கஸ் பண்ணோம். டேபிள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரோ ஆர் காலம்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஆஸ் வெல் as is a grid அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் டு இன்சர்ட் டேபிள்ஸ். ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணுறதுக்கான சம் ஆஃப் டெக்னிக் யூஸை டிஸ்கஸ் பண்ணோம். அண்டு டேபிள் ஐகான்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். டேபிள் ஐகான்ஸ். ஸோ தெர் ஆர் 2 மெத்தட் டு கிரியேட் அ டேபிள். ஒன்று வந்து டேபிள் ஐகான்ஸ், another ஒன்று பார்த்திங்கன்னா இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ். there are 2 method of creating table. ஒன்று பார்த்திங்கன்னா ஒன்று ஐகான், another 2 ஒன்று பார்த்திங்கன்னா இன்சர்ட் டேபிள் டயலாக் பாக்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மேட்டிங் டேபிள். நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிங் டேபிள். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இன்சர்ட்டிங் ரோஸ் அண்டு காலம்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படி பார்த்திங்கன்னா இன்சர்ட்டிங் ரோஸ் அண்டு காலம்ஸ். ஒரு ரோ எப்படி நியூவாக இன்சர்ட் பண்ணுறது, ஒரு காலம் எப்படி நியூவாக இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டெலீட்டிங் ரோஸ் அண்டு காலம்ஸ். ஃபார் how we can delete a row and columns. ஒரு ரோ எப்படி delete பண்ணுறது, ஒரு காலம் எப்படி delete பண்ணுறது. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மெர்ஜிங் ரோஸ் அண்டு ஸ்ப்ளிட்டிங் செல்ஸ். மெர்ஜிங் ஏதாவது ரோவாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், வாட் எவர் இட் மே பி. மெர்ஜிங் அண்டு ஸ்ப்ளிட்டிங் செல்ஸ் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இந்தோடைய கிளாஸில். ஸோ டோட்டலி இப்போ பார்த்திங்கன்னா நம்முடைய 6th சாப்டரில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக 5 பார்ட்டாக அவைலபிலிட்டியாக இருக்குது. நம்மளுடைய லெசன்ஸ் எல்லாமே டோட்டலாக நம்மளுக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 5 பார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த 5 பார்ட்டும் ஜாயின் ஆனது தான் நம்மளுடைய 6th லெசன் வேர்ட் ப்ராசஸர் அப்படிங்கக்கூடிய லெசன். சரிங்களா? இது ரொம்ப பிக்கஸ்ட் லெசன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்கும். அண்ட் ஆஸ் வெல் as உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரலாக நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சிக்கக்கூடிய பேசிக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், லேசியாக எடுத்துக்காதீங்க. இந்த எல்லாமே தான் உங்களுக்கு பேசிக். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா we are become working in a bank or ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு வேர்ட் ப்ராசஸர் பார்த்தோம். செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் பேராகிராஃப் அப்படிங்கிற டாபிக் பார்த்தோம். தென் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தேர்ட் ஃபார்மேட் பார்த்தோம். தேர்ட் என்னான்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அண்ட் ஸ்பெல் செக் அப்படிங்கிறத பார்த்தோம். நவ் இப்போ ஃபோர்த்தாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஈவன் ஃபார் டெக்ஸ்ட் ப்ராசஸில் ஒர்க்கிங் வித் டேபிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒர்க்கிங் வித் டேபிள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கேளுங்க. ஈவன் தோ ஸ்லிப் டெஸ்ட்லாம் டெய்லி வீக்லி அதை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணி எழுதுங்க. இன்கேஸ் உங்களுக்கு டவுட் ஏதாவது அதில் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. சரியா? சார் ஏதாவது திட்டுவார் பேசுவார்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் அப்போ தான் என்னங்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் எடுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஸ்லிப் டெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக எழுதுங்க. அதே மாதிரி இந்த கிளாஸ் ஒர்க் நோட் போட்டு எழுதிக்கிறதெல்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஈவன் நான் நடத்தும் போது உங்களை அண்டர்லைன் பண்ணி கொடுக்கக்கூடிய இது எல்லாமே அந்த லெசனில் எல்லாமே அண்டர்லைன் பண்ணியிருக்கணும். நான் செக் பண்ணுவேன்.
ஈவன் 2 மார்க் 3 மார்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதும் எல்லாமே அதில் நோட் பண்ணியிருக்கணும். ஈவன் புக் பேக் நான் சொல்கிறதையும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் எழுதியிருக்கணும். புக்கில் யாரும் இன்கம்ப்ளீட்டாக வச்சிருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நான் ஆஃப்டர் ரீஓப்பனிங் த ஸ்கூலில் செக் பண்ணுவேன். தேங்க்யூ. ஸ்டடி வெல் ஆன் டுமாரோஸ் லெப் டெஸ்ட் ஃபார் த போர்ஷன் எல்லாமே உங்களுக்கு ரிப்பீட்டேட் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.